அன்புள்ள சகோதரர், இரண்டாவது என்ன தெரியுமா? மதுஹப். எது? மதுஹபுடைய அறிஞர்கள். மதுஹப் ஒரு ஆதார். எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஷாஃபி மதுஹப்ல என்ன சொல்லிக்கிறாங்க அதைப்படி தான் நாங்கள் செய்வோம். இலங்கையில் சட்ட அடிப்படை, இலங்கை அதாவது ஜம்மியத்துல் உலமா பெருநாள் தொழுகை திடலில் தொழுகை சம்பந்தமாக ஒரு ரிசர்ச் வெளியிட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஜம்மியத்துல் உலமா குர்ஆன் சுன்னாவுக்கு சார்பாக சொல்லுகின்ற நேரங்களில் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த பெருநாள் திடல் சம்பந்தமாக சொல்லுகின்ற நேரத்தில் அழகாக அவன் என்ன சொல்றாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலில் தான் தொழுதார்கள் சொல்லிட்டு, ஆனால் அதற்கு ஷாஃபி மதுஹபில் என்ன விளக்கம் சொல்லப்படுகிறது என்றால் பள்ளியில் இடம் போதாத காரணம். அப்போ நாங்கள் கேட்குறோம், உங்களால் சுன்னத்துக்கு முரண்பட முடியவில்லை தானே, அதோட நிற்கிறது நிறுத்தலாம் தானே, ஏன் இப்படி ஒரு விளக்கம்? அப்போ அழகாக அவங்க வந்து உண்மையில் அவங்களோட நோக்கம் எப்படியாவது இந்த பெருநாள் திடல் சுன்னத்துன்றதை அந்த மக்களுக்கு சொல்லிடணும்ன்றது தான், அதுதான் உண்மையில நோக்கம். ஆனால் ஷாஃபி மதுஹப் என்ற மதுஹபியத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை, அதிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த திடல் அவங்களோட வெப்சைட்டில் பார்க்கலாம், ஏசிஜேயூன்னு சொல்லி. அப்போ அதில் நீங்கள் பார்க்கலாம், என்ன தெரியுமா? இப்படித்தான் தொழுதிருக்கிறார்கள், ஆனாலும் நபியர்கள் அந்த கிரவுட் என்பதனால என்னது தொழுதிருக்கலாம் அப்படின்ட்டு போடுற. எனவே ஒரு ஊரில் திடலில் தொழுதாலும் தவறு இல்லை, பள்ளியில் தொழுதாலும் தவறு இல்லை. பள்ளியில் தொழுகின்ற நேரத்தில் பள்ளியில் தொழுவதற்கு முரண்படாமல் இருப்பது நல்லது, கிரவுண்டில் தொழுகிற நேரத்தில் கிரவுண்டில் தொழுகிறதுக்கு முரண்படாமல் இருப்பது நல்லது. அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் என்றால் இந்த சகோதரர்கள் அந்த வெப்சைட்டுக்கு போகணும், பார்க்கணும். ரசூலுல்லாஹ் தொழவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழவில்லை, கிரௌடாக இருந்தது, ஓகே. பெருநாள் தொழுகை வந்த நாள்லேருந்தே கிரௌடா? பெருநாள் தொழுகை வந்த நாள்லேருந்தே கிரௌடான்னு கேட்குறேன். ஒன்று விளங்கிக்கங்க, பெருநாள் தொழுகைக்கு எவ்வளவு கிரௌட் வருமோ அதே கிரௌட் தான் ஜும்மாவுக்கும் வரும். ரசூலான காலத்தில் அதே கிரௌட் தான் ஜும்மாவுக்கும் வரும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்றைக்கு உங்களுக்கு 2 பெருநாள் வந்திருக்கு, நீங்கள் மற்றதுக்கு என்ன செய்ய தேவையில்லை, வர தேவையில்லை, ஒரே கிரௌட் ரிட்டர்ன் வரணுமே கிராமத்தில் இருந்தெல்லாம் அப்படி சொன்னார்கள். அப்போ நான் கேட்குறேன், ஜும்மா கூட வந்து கிரவுண்டில் தொழுதிக்கலாம் தானே, தொழல தானே ஒரு நாளாவது? அன்புள்ள சகோதரர்களே, என்ன காரணம் தெரியுமா? குர்ஆன் சுன்னா மட்டும் மார்க்கம் என்ற சகோதரர்களுக்கு மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அவங்க கொஞ்சம் நழுவ பார்ப்பாங்க. அது சரிக்குதான் என்றாலும் என்று என்ன செய்வார்கள், நழுவுதலுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால எல்லா சகோதரர்களும் உறுதியாக இருக்கணும், குர்ஆன் சுன்னா மார்க்கம் அல்ல, குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம், குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம். இந்த மதுஹபியத் என்ற ஒரு பிரச்சனை இருப்பதை பார்க்கிறோம், ஷாஃபி மதுஹப். ஆனால் இந்த மதுஹப் சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க என்று சொன்னால், எல்லா மதுஹபையும் அவங்களுக்கு விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. ஹனஃபியும் மதுஹப், ஷாஃபியும் மதுஹப், ஹம்பலியும் மதுஹப், மாலிகியும் மதுஹப், 4 மதுஹபுகளுக்கு தௌஹீத் சகோதரர்கள் முரண்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, மதுஹபுக்கே மதுஹப் முரண்படுதா இல்லையா? நான் ஒரு பட்டியல் உங்களுக்கு சொன்னேன், மதுஹபுக்கே மதுஹப் முரண்படுது. எப்படி முரண்படுது? ஹனஃபியில குனூத் இல்லைன்னு சொன்னேன், ஹனஃபியில குனூத் இல்லைன்னு சொன்னேன். ஹனஃபியில குனூத் இல்லை, எங்கள்கிட்ட சொல்றாங்க பெருநாள் தொழுகையில தக்பீர் கை தூக்குறாங்க இல்லை, ஜனாசா தொழுகையில கை தூக்குறாங்க இல்லைன்னு. ஹனஃபி மதுஹப் முதலா தக்பீரை தவிர பர்லு தொழுகையில வேற எந்த கையும் தூக்குறல. பர்லு தொழுகையில் முதல் தக்பீரை தவிர மற்ற இடத்தில் கை தூக்குவதில்லை. உள்ளத்தில் தொட்டு சிந்தித்து பாருங்கள், முதலாவது யாரோட முரண்படணும்? முதலாவது யாரோட முரண்படணும்? நான் சொல்லுவதை அவர்கள் காணாமலும் அல்ல, ஜமாத்திலே போகிற நேரத்தில் டில்லியிலே காணலாம், பாகிஸ்தானிலே காணலாம், கண்ட சகோதரர்கள் சில பேர் நிதானமாக இருப்பார்கள், அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், அவர்களுக்கு இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்கின்றது கொஞ்சம் தெரியும். ஆனால் நிறைய பேர் காணாத சகோதரர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இதை வந்து பெரிதிப்படுத்துகிறார்கள். இப்போ முதல் முரண்பாடு யார்ட்டு? அது முரண்பாடு இல்லையாது, அது பெரிய ஒரு முரண்பாடு. 4 மதுஹபுலையும் ஒரே ஒரு மதுஹபினர் தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்குள்ள விரலை நீட்டுவாங்க, விரலை அசைப்பாங்க. ஏன்னா அஷ்ஹது அல்லா நீட்டக்குள்ள அசைஞ்சிருக்கு, வழங்கிட்டா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்குள்ள என்ன செய்வார்கள், நீட்டுவார்கள். மற்ற 3 மதுஹபினரும் இல்லை. யாரோட முதலாம் முரண்படணும்? யாருடன்? அடுத்த மதுஹபோட தானே. அந்த முரண்பாடுகள் எல்லாம் மறந்து ஏன் அணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்ஷா அல்லாஹ் அந்த சகோதரர்கள் விரும்பினால் நான் 300க்கும் மேற்பட்ட முரண்பாடுகளை மதுஹபுக்குள் இருந்து காட்டலாம். ஒரு மதுஹப் இன்னொரு மதுஹபுக்கு முரண்பட்டது. ஏன் முரண்பட்டாங்க தெரியுமா? கண்மூடித்தனம் அவங்க முரண்படல. மதுஹபில் உள்ள அறிஞர்கள் முரண்பட்டதெல்லாம் அவருக்கு கிடைக்காத ஹதீஸ் இவருக்கு கிடைச்சது, இவருக்கு கிடைக்காத ஹதீஸ் அவருக்கு கிடைச்சது, அதனால தான் முரண்பட்டார்கள், அதனால தான் முரண்பட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் அவர்களிடம் இருந்த இஹ்லாஸ் பின்னால வரக்கூடியவர்களிடத்தில் குறைந்தது, மதுஹபியத்து வளர்ந்தது தான் காரணம்.
அதான் காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர், அப்ப நினைத்து பாருங்கள், அதாவது மதுஹபியத் என்ற மூன்றாவது அடிப்படை அவர்களிடத்தில் உருவானது. குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்டாலும் ஒரு கேள்வி கேட்பார்கள், ஷாஃபி இமாம் அப்ப அறிஞர் இல்லையா? நாங்கள் சொல்லுகிறோம், இன்று உள்ள எந்த அறிஞரும் இமாம் ஷாஃபிக்கு சமனாக மாட்டார். எந்த அறிஞர் அந்த மரியாதை எங்களது உள்ளத்திலே இருக்கிறது. இமாம் அதாவது இன்னும் சொல்ல போனால் அஹ்மது இப்னு ஹம்பலி மதுஹபுடைய மார்க்க அறிஞர் சுன்னாவிலே பெரியோர் இமாமாக இருந்தாலும் இமாம் ஷாஃபியுடைய இடத்திற்கு மொழியிலும் ஆய்விலும் ஆற்றலிலும் கிட்ட வர மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரறிஞர். அன்புள்ள சகோதரர்களே, அவர்களோடு நாங்கள் ஏன் ஒரு விஷயத்தில் ரெண்டு விஷயத்தில் முரண்படுகிறோம் என்றால் அவரை அவமதிப்பதற்காக அல்ல. அவர் ஒரு விஷயத்தை சொல்லி அதில் தவறு இருக்கிறது எங்களுக்கு விளங்கினா, தவறு இருக்கிறேன் விளங்கினா, அவர் போல எல்லா சரியா எங்களுக்கு ஆய்வு செய்ய முடியாது விட்டாலும் தவறு டக்குன்னு என்ன செய்யும், விளங்கும். தவறு அவசரமா விளங்கும். இஸ்லாமிய அறிஞர் சமுதாயமே அவர் 2-3 தவறை எடுத்து காட்டுது. அந்த தவறில் அவரை பின்பற்ற வேண்டாம் என்று மட்டும்தான் சொல்றோமே ஒழிய மற்றபடி எதை நாங்கள் என்ன செய்யல சொல்லவில்லை. சகோதரர்களே, அப்ப நினைத்து பாருங்கள், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் அப்படி இருக்கு. இந்த மதுஹபியத்து வளர்ந்தது, இது முக்கியமான அடிப்படை. நீங்க விளங்கிக்கங்க. குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா மதுஹப் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து வைத்தார்கள். இலங்கையில் ஷாஃபி மதுஹப், இலங்கையில் ஷாஃபி மதுஹப், அங்க வந்து ஹனபி மதுஹப், இப்படி எல்லாம் என்ன செய்வார்கள், மதுஹபை பிரித்திருக்கு. ஆப்பிரிக்கால மாலிக் மதுஹப், சவுதியில ஹம்பலி மதுஹப். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மதுஹபியத்தில் இன்னொன்று இணைந்தது. இதெல்லாம் நீங்க மதுஹபியத் பட்டியலில் போடணும். இமாம் ஷாஃபிட்டு இந்த எண்ணத்தை எடுப்பாங்க, சொல்லுங்க பாப்போம். அவர்கள் ஃபிக்கு மசலா மட்டும்தான் எடுப்பாங்க. இல்லைன்னா என்ன செஞ்சிருக்கணும், ஷாஃபி என்றதோட நின்றிக்கணுமா இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அகீதால அஷ்அரின்டுவாங்க. நாங்கள் அகீதாவில் அஷ்அரியா கொள்கை உடையவர்கள் என்றுவாங்க. அது ஏன் அஷ்அரியான்னு சேர்த்தீங்க? ஷாஃபி இமாம்ட அகீதாவும் அஷ்அரி அகீதா ஒன்றுன்றாங்க. அப்ப ஏன் 2 பேர்? அஷ்அரி என்ற அகீதா, அதுல தான் இந்த அல்லாவுக்கு இடம் இல்லை, விளங்கிட்டா, அல்லாவுக்கு இடம் இல்லை, அல்லாஹ் தஆலாவுக்கு அந்த அரசு இல்லை, அல்லாஹ் நாளை மறுமையில பார்க்க முடியாது, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் யார கொள்கை, அஷ்அரியா. அந்த கொள்கை தான் அஷ்அரியா கொள்கை. பாருங்க, ஷாஃபியா இருப்பாங்க ஃபிக்ஹ்ல, சட்டத்தில் அஷ்அரியாக இருப்பார்கள். இன்னொன்று இருக்குது, மார்க்கத்தை பற்று பேணுதல் இஹ்லாஸ் தர்பியா, அதுல காதிரியாக இருப்பார்கள், விளங்கிட்டானே, அல்லது ஜிஸ்தியாவாக இருப்பார்கள், அல்லது நக்ஷபந்தியாக இருப்பார்கள், ஷாதிலியாவாக இருப்பார்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேர்கள் மறைஞ்சிக்கிட்டு போகுது, விளங்கிட்டான். ஆனால் இந்த எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் மதுஹபில் ஷாஃபி, அகீதாவில் அஷ்அரி, தரீகாவில் காதிரி, ஷாதிலி, ஜிஸ்தி, இப்படி போ. என்ன இது? இப்படி எங்கே நீங்க காணுவீங்களா? எந்த இதை என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைத்து பாருங்கள், இப்படியான போக்கை நாங்கள் விட்டுவிட சொல்லுகிறோம். எங்களிடத்தில் குர்ஆன் சுன்னா மட்டும்தான் ஆதாரம், அப்படி இல்லை. அவங்க இடத்துல குர்ஆன் சுன்னா இஜ்மா மதுஹபியத் இதெல்லாம் ஆதாரமா வச்சுக்கிறாங்க. குர்ஆன் சுன்னா மட்டும் ஆதாரம் என்பதில் நாங்கள் அவர்களோடு முரண்படுகிறோம். இதுல உடன்பாட்டுக்கு வரணும். அல்லாஹ்வுடைய விஷயம், தூதர்மார்களுடைய விஷயம், நல்ல மனிதர்களுடைய விஷயம், அதே போன்று மார்க்கம், எது மார்க்கம் என்கின்ற அளவுகோல், அதுல குர்ஆன் ஹதீஸ் மட்டும் என்று சொல்கிறோம் இல்லை, குர்ஆனும் ஹதீஸும் இஜ்மாவும் அதுபோல மதுஹபியத்தும் என்று சொல்கிறார்கள்.